كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். எவராவது மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த இருப்பை ஆழமான பார்வையுடன் பார்ப்பவர்களாக இருந்தால் அவர்கள் முபாஹிலாவின் சமயத்தில் எழுதிய அந்த எழுத்துக்களை தனியாக வைத்துவிட்டு மல்ஃபூதாத்தினுடைய ஒரு பாகத்தை முழுமையாக அவர்கள் பார்த்தாலே போதும், அது அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் தூய்மையாக மாற்றுவதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும். மல்ஃபூதாத்தினுடைய சில வரிகள் அவருடைய முழு வாழ்க்கையிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மனிதன் அதை கவனமாக படிக்க வேண்டும், அன்பின் பார்வையோடு அந்த எழுத்துக்களை பார்க்க வேண்டும். மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் தீயவனாக இருந்தால் அவன் எல்லோரையும் தீயவனாகவும் அசுத்தமானவனாகவும் ஆக்கிவிடுகின்றான். எனவே உங்களிடத்தில் ஒரு வெப்பத்தின் நிலை இருந்தால், வெப்பத்தின் பக்கம் நீங்கள் சாயக்கூடியவராக இருந்தால், உங்களிடத்தில் ஒரு கொதிப்பு ஏற்பட்டால் பிறகு நீங்கள் அந்த கொதிப்பு எந்த நீரூற்றிலிருந்து வெளிவந்திருக்கின்றது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், எத்தகைய அன்பான போதனையாக இருக்கின்றது, எவ்வளவு ஆழமான கருத்தை உடைய போதனையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் அவன் எந்தெந்த விவகாரங்களில் அவனிடத்தில் வெப்பம் ஏற்படுகின்றது. பல தனிப்பட்ட விவகாரங்களோடு தொடர்புடைய வெப்பம் இருக்கின்றது. சில நேரங்களில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வெப்பத்தை பற்றி அவர்கள் கவனமாக சிந்தித்தால் அதனுடைய அடித்தளம் உலக விஷயமாக இருக்கும். இறைவன் மீதுள்ள அன்பினால் அந்த வெப்பம் ஏற்படுவதில்லை. உலகத்தின் மூழ்கியதன் காரணமாக சில நேரங்களில் தமது சந்ததிகளுக்கு போதனை செய்யும் போது அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கின்ற நிலை ஏற்படுகின்றது. போதனை செய்யும் போதே அது வெளிப்பட்டு விடுகின்றது. அந்த குழந்தைகள் உலகத்தை விட்டு விலகி சென்று விடுகின்றார்கள் அல்லது உலகை சம்பாதிப்பதிலிருந்து விலகி சென்று விடுகின்றார்கள் என்பதை அவர்கள் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு கடுமை ஏற்படுகின்றது. அது வெப்பமாக அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விடுகின்றது. அவர்கள் சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு தெரியும், உலகத்தின் பின்னால் சென்றதன் காரணமாக அவருடைய பிள்ளைகள் இந்த நிலை அடையவில்லை. மாறாக முழுக்க அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பிலிருந்தும் அவர்கள் விலகி சென்றதன் காரணமாக இத்தகைய நிலை உருவாக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த வெப்பமானது எந்த நீரூற்றிலிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது? அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த வெப்பம் வெளிப்பட்டிருக்கிறது என்றால் பிறகு இந்த வெப்பத்தினுடைய முன்மாதிரி வேறு விதமாக இருக்கும். இந்த வெப்பம் நெருப்பிலிருந்து ஒருவரை காப்பாற்றக்கூடிய வெப்பமாக இருக்கும். ஆனால் இதை தவிர்த்து மற்ற வெப்பங்கள் நெருப்பில் மனிதனை ஆழ்த்துகின்ற வெப்பமாக இருக்கின்றன. இந்த ஒரு சொற்றொடரை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது உள்ளத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த காரணத்தினால் இந்த வெப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று உள்ளத்தை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தெரிய வரும், சில விவகாரங்களில் உங்களுடைய நஃப்ஸு நொறுக்கப்பட்டதன் விளைவாக, உங்களுடைய நஃப்ஸு அழிக்கப்பட்டதன் விளைவாக உங்களுக்கு கோபம் வந்திருக்கின்றது. நஃப்ஸு முற்றிலுமாக மாய்க்கப்பட்டதன் காரணமாக அந்த வெப்பம் உருவாகிறது. இந்த வெப்பமானது இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய, இறைவனுடைய கோபத்தை பெற்று தருகின்ற வெப்பமாக இருக்கின்றது. இறைவனுடைய திருப்தியுடன் அதற்கு சிறிதளவும் கூட தொடர்பு இல்லை. எனவே உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும் என்ற இந்த போதனை எத்தகைய ஒரு போதனையாக இருக்கின்றது என்றால், இந்த போதனை கேட்ப நீங்கள் உள்ளத்தை அலசி பார்க்காமல் இருந்தால் உள்ளத்தை அலசி பார்ப்பது என்பது என்ன என்பதை உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். சில நேரங்களில் சில சாம்பலுக்கு பின்னால், சாம்பலுக்கு அடியில் சில நெருப்பு பொறிகள் இருக்கும் அல்லது கரித்துண்டுகள், அதாவது விறகுகளினுடைய கரித்துண்டுகள் இருக்கும். வெளிப்படையாக பார்க்கும்போது அது சாம்பலாகத்தான் தெரியும். ஆனால் அந்த சாம்பலை நீங்கள் கிளறி பார்த்தால் பிறகு சைத்தானிய வெப்பம் அதில் இருப்பது உங்களுக்கு தெரிய வரும். அது ஒரு சமயத்தில் தலை தூக்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
மசீமது அலைஹிஸ்ஸலாம் இதை பற்றி குறிப்பிடும்போது கூறுகின்றார்கள், இது மிகவும் அபாயகரமான ஒரு தருணமாகும். இங்கு அபாயகரமான என்ற சொல்லை அவர்கள் தமது விஷயத்தை விளக்குவதற்காக கூறியிருக்கின்றார்கள். இந்த சொல்லும் கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லாக இருக்கின்றது. சிலர் நாம் உள்ளத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் என்ன, பார்க்காமல் இருந்தால் என்ன என்று தமது வாழ்நாளை அப்படியே கழித்து விடுகின்றார்கள். எனவேதான் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது மிகவும் அபாயகரமான தருணமாகும். ஆங்கிலத்தில் இதற்கு கிரிட்டிக்கல் என்று கூறுவார்கள், அதாவது மிகவும் அபாயகரமான நிலையாகும். இங்கு ஒரு மனிதன் தடுமாற்றத்திற்கு ஆளாகி அவனுடைய பாதங்கள் வழுக்கிவிட்டால் பிறகு நேராக அவன் நரகில் சென்று விடுகின்றான். எனவே நீங்கள் சிந்தனை செய்யுங்கள், இந்த விவகாரத்தில், இதுபோன்ற ஒவ்வொரு விவகாரத்திலும் உங்களுடைய ஆன்மாவினுடைய வேகம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுடைய ஆன்மா வேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் சிந்தித்தால் இந்த வேகம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் அது வீணான ஒரு விஷயமாக உங்களுக்கு தென்படும். ஏனென்றால் இத்தகைய வேகம் சரியானதல்ல. எனவே உங்களுடைய ஆன்மாவில் இத்தகைய வேகம் வரக்கூடாது. இது இல்லாமல் அறிவை நாம் பெற முடியாது என்று சில மக்கள் நினைக்கின்றார்கள். அதாவது மக்களுடைய எண்ணம் என்னவென்றால், இத்தகைய ஒரு பண்பு இல்லாமல் நாம் அறிவை பெற முடியாது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையான அறிவு ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகவே கிடைக்கின்றது. பெரும் அறிஞர்கள், பெரும் அறிவுத்திறன் படைத்த சமுதாயங்கள் அறிவை பற்றி பேசும்போது நாம் இதை பார்க்கின்றோம். அவர்கள் பெரும் அறிஞர்களாக தங்களை கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி தீர்மானிக்கும் போது அவர்கள் அவ்விஷயத்தில் இறைவனுடைய வெறுப்பை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றார்கள். அதன் காரணமாக நரகத்தினுடைய வழியை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். எனவே நீங்கள் மேற்கத்திய சமுதாயத்தினுடைய வெளிப்படையான அந்த முன்னேற்றத்தை பார்த்து ஒருபோதும் நீங்கள் அதன் தாக்கத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அவர்களிடமுள்ள நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்று பாக்கியமற்ற நிலை என்னவென்றால், முழு உலகமும் இத்தகைய மக்களுடைய தலைமையின் கீழ் வந்துவிட்டது. இவர்களுக்கு தமது உள்ளத்தை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கான அந்த சந்தர்ப்பமே கிடைப்பதில்லை. இவர்களுடைய ஒவ்வொரு தீர்மானமும் இறைவனுடைய தொடர்பு இல்லாமலேயே எடுக்கப்படுகின்றது. இறை தொடர்பு என்பது அவர்களுக்கு முற்றிலுமாக காலியாக இருக்கின்றது. அவர்களுடைய யூகத்தில் கூட, அவருடைய எண்ணத்தில் கூட இத்தகைய விஷயங்கள் வருவதில்லை. அதாவது அவர்களுடைய இந்த தீர்மானம் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பற்றி அவர் சிந்திப்பதே இல்லை. இந்த கருத்தை மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர் எடுத்து கூறுகின்றார்கள். அதாவது அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அறிவு ஆன்மாவின் தூய்மை இல்லாமல் உருவாகுவதில்லை. ஆன்மாவின் தூய்மை ஏற்படாமல் அறிவு உருவாகவே முடியாது. எத்தனை பேர் தான் இந்த விஷயத்தை புரிந்திருப்பார்கள்? அவர்களெல்லாம் அறிவு என்பது மூளை வேகமாக செயல்படுவதன் மூலமாக உருவாகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்டகால அறிவு, நீண்டகால அனுபவம் மூலமாக அவை உருவாகின்றன என்று நினைக்கின்றார்கள். பெரும் அறிவு படைத்த மக்கள், பெரும் படித்த மனிதர்கள் சில விஷயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும்போது இறைவனுடைய திருப்தி அதில் இருக்கிறதா என்பதை முற்றிலும் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. அதை ஒரு தேவையில்லாத விஷயமாக கருதுகின்றார்கள். ஏனென்றால் அவருடைய ஆன்மாவில் உள்ள தூய்மையோடு அதற்கு எந்த தொடர்பும் இருப்பதில்லை. எனவே அவருடைய அறிவும் குருடானதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எந்த அளவு மனிதனுடைய ஆன்மாவில் தூய்மை உருவாகிறதோ அந்த அளவு அவனுடைய அறிவிலும் கூர்மை ஏற்படுகிறது. அத்தகைய நபர்களுக்கு முன்னால் நின்று மலக்குகள் அவர்களுக்கு உதவி செய்கின்றனர். இதுவும் கூட ஒரு மகத்தான விஷயமாகும். மனிதனிடத்தில் அவனுடைய ஆன்மா தூய்மை அடைவதன் விளைவாக அவனுக்கு அறிவு கிடைக்கின்றது. அந்த அறிவினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், சில விஷயங்களில் இவ்வுலகில் அவனுக்கு சாதகமான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அது இறைவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமான ஒரு விஷயத்தால் அவனுக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் அதை மறுத்துவிட வேண்டும். மேலும் வெளிப்படையாக பார்க்கும்போது எந்த விஷயத்தில் அவருக்கு உடனடியாக பலன் கிடைக்கவில்லையோ அந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். எனவே அவர் இறைவனை தன் முன்னால் வைத்து, இறைவன் தனக்கு முன்னால் இருக்கின்றான்
என்று கருதியவாறு ஒவ்வொரு விஷயத்திலும் தீர்மானம் எடுக்க வேண்டும். எனவே இறைவன் பக்கம் கொண்டு செல்கின்ற அந்த அறிவுதான் உண்மையான அறிவு. இல்லை என்றால் அது அறிவு என்றே அது கூற முடியாது. ஏனென்றால் ஒரு அறிவினுடைய இறுதி விளைவு எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது அறிவா இல்லையா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு சரியான அறிவினுடைய விளைவு எவ்வாறு இருக்கும் என்றால், அல்லாஹ் எல்லாவிதமான தடுமாற்றங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான். மேலும் உங்களுக்கு நட்பலன் கிடைப்பதற்காக மறைவிலிருந்து அவன் உங்களுக்கு உதவி செய்வான். எவர்களுக்கு இந்த அறிவு கிடைத்து விட்டதோ அவர்களுக்கு ஒவ்வொரு நற்செயலையும் செய்வதற்குரிய அந்த நட்பேரும் ஒவ்வொரு தீர்ப்பிலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய விஷயம் ஏற்பட்டு விடுகின்றது. அவர்கள் எடுக்கும் எந்த ஒரு தீர்மானமும் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதில்லை. இத்தகைய நபர் அவருக்கு கியாமத் நாள் அன்று இந்த விஷயங்கள் நினைவூட்டப்படும். அதாவது நீ செய்திருக்கின்ற ஒவ்வொரு தியாகத்திற்கும் உள்ள பலனை கண்டிப்பாக நீ காண்பாய். உன்னுடைய முழு வாழ்நாளில் நீ செய்த எந்த ஒரு தியாகமும் வீணாகி விடாது என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இதை தவிர இறைவன் அவர்களோடு நடந்து கொள்கின்ற விதத்தை அவர் பார்க்கும்போது அது வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கும். இறைவனை தன் முன்னால் நிறுத்தியவாறு இறைவன் தன் முன்னால் இருக்கின்றான் என்று கருதியவாறு அவர்கள் எடுக்கின்ற முக்கியமான தீர்மானங்கள் தொடர்பாக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்றார்கள், மலக்குகள் முன்னால் நின்றவாறு அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த சொற்றொடர், அதாவது முன்னால் நின்றவாறு உதவி செய்வார்கள் என்பது அனுபவம் உள்ள ஒரு மனிதர் மூலமாகவே நமக்கு தெரிய வருகிறது. அதாவது நமக்கு முன்னால் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத சமயத்தில் திடீரென்று ஒரு நபர் நம் முன்னால் வருகின்றார். அவர் மனிதராகத்தான் இருக்கின்றார், ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார், ஏன் உங்களுக்கு உதவி செய்கின்றார் என்பது உங்களுக்கே தெரியாது. இத்தகைய சம்பவங்கள் அதிகமாக அகமதிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இது வெறும் கற்பனையான விஷயம் அல்ல. அதாவது நீங்கள் இவ்வாறு கருதினால், அதாவது உண்மையிலேயே மலக்குகள் நேரடியாக நம் முன்னால் இறங்கி வர வேண்டும் என்று நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால், பிறகு இது உண்மை நிலை அல்ல, மாறாக நீங்கள் கனவுலகில் வாழ்கின்றீர்கள் என்று பொருள். சிலர் இவ்வாறும் கூறலாம், நாம் அவ்வளவு பெரிய மனிதரா, நமக்கு இத்தகைய ஒரு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கப் போகின்றது, நம்மில் இறை நேசர்களுக்குரிய அந்த பண்பும் இத்தகைய ஒரு உயர்வான நிலையும் எப்படி ஏற்படும்? அதாவது இறைவனுடைய மலக்கே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கின்ற அளவில் நாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளா என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய முழு வாழ்வினுடைய அனுபவத்தை நான் கூறுகின்றேன். ஆயிரக்கணக்கான அகமதிகளும் இது தொடர்பாக எனக்கு தகவல் தந்திருக்கின்றார்கள். அத்தகைய தருணத்தில், அதாவது ஒரு விஷயம் நடப்பது சாத்தியமற்றதாக தெரிகின்ற அந்த தருணத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், நம் முன்னால் வந்து நமக்கு உதவி செய்கின்றார். அவர் மறைவாக வருகின்றார். இறைவனுடைய உதவி மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அத்தகைய மனிதருக்கே அல்லாஹ் மலக்கு என்று பெயர் வைத்திருக்கின்றான். அவருக்கு கட்டளையிடப்படுகின்றது, ஆனால் அவருக்கு இந்த விஷயமாக கட்டளையிடப்படுவது அவருக்கே தெரிவதில்லை. ஆனால் உதவிக்காக அவர் பயன்படுத்தப்படுகின்றார். இத்தகைய உதவி எந்த நபருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர் இறைவனுடைய மலக்குகளுடைய உதவியை பெற்று கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆனால் எவர் குழப்பமான வாழ்க்கையை வாழ்கின்றாரோ அத்தகைய நபருடைய மூளையில் ஒருபோதும் ஒளி வராது. அதாவது எவர் தீய வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கையை வாழ்கின்றாரோ அவர் இறைவனை விட்டு மிக தொலைவில் விலகி சென்று வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அத்தகைய மனிதருக்கு ஒருபோதும் ஒளி கிடைக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், தக்குவாவை மேற்கொள்ளுங்கள், இறைவன் உங்களோடு இருக்கின்றான். பாருங்கள், இவை சில சொற்களாகும், ஆனால் எந்த அளவுக்கு விரிவானதாகவும் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடிய சொற்களாகவும் இருக்கின்றன. அதாவது இறைவன் உங்களோடு இருந்தால் நீங்களும் இறைவனோடு இருக்கின்றீர்கள். பிறகு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்றார்கள், உண்மையாளரோடு இருங்கள், அதன் மூலமாக தக்குவாவின் உண்மை நிலை உங்களுக்கு திறந்து தரப்படும். ஆக இந்த இரண்டாவது அம்சமும், அதாவது உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று அவர்கள் கூறுகின்ற இந்த கூற்றும் மிகவும் பயன் தரத்தக்கதும் அன்றாட வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் ஆகும். நல்லவர்களுடைய நட்பினுடைய தத்துவத்தை அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.
நீங்கள் தக்வாவை மேற்கொண்டால் இறைவன் உங்களோடு இருப்பான். இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்றால் உங்களிடத்திலும் அதற்கான சில அடையாளங்கள் இருக்க வேண்டும், உங்களிடத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் இறைவன் உங்களோடு இருப்பது தெரிய வரும். ஒவ்வொரு மனிதரும் என்னோடு இறைவன் இருக்கின்றான் என்று கூற முடியும். சில துன்ப தருணங்களில் கூட அல்லாஹ்வின் உதவி சிலருக்கு கிடைக்கின்றது, அல்லாஹ் உதவி செய்கின்றான். இன்னும் சொல்வதென்றால் இணை வைப்பவர்களுக்கு கூட அவனுடைய உதவி கிடைக்கின்றது. எனவே இதன் மூலமாக இறைவன் எங்களுடன் இருக்கின்றான் என்று எவரும் ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம். இறைவன் ஒருவரோடு இணைந்து இருக்கின்றான் என்றால் வாழ்வின் ஒவ்வொரு விவகாரத்திலும் ஒவ்வொரு திருப்பத்தின் போதும் அவன் அவர்களோடு இருப்பான். அதற்கான வெளிப்படையான அடையாளத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தகைய நேசமிக்க விஷயங்களை அவர் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது உண்மையாளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் யோகிக்கின்றீர்கள் என்றால், அது உங்களுடைய எண்ணத்தில் இந்த விஷயம் வருகிறது என்றால், அல்லது உங்களுக்கு இந்த விஷயத்தில் உறுதி இருக்கின்றது என்றால், அதாவது இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற விஷயத்தில் உங்களுக்கு உறுதி இருந்தால், அதற்குரிய அடையாளம் என்னவென்றால் உங்களோடு இருக்கின்ற அந்த மக்களும் உண்மையாளராக இருப்பார்கள். அதன் காரணமாக இறைவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலும் உண்மையின் அடையாளங்கள் வெளிப்படும். அதன் காரணமாக இயல்பாகவே நீங்கள் எப்போதும் உண்மையாளரோடு சேர்ந்திருப்பீர்கள். பாருங்கள், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு போதனை செய்கின்றார்கள். பிறகு அந்த போதனையில் எழுகின்ற கேள்விகளுக்கு அவர்களே பதில் கூறுகின்றார்கள். பிறகு அந்த போதனை புரிந்து கொள்வதற்கான அடையாளங்களையும் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்துடன் விளக்கி கூறி விடுகின்றார்கள். ஆக இந்த ஒரு மேற்கோளே நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆட்கொண்டு விடுகின்றது. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுத்துக்களை நீங்கள் விரைவாக படித்துவிட்டு சென்று விட்டால் பிறகு உங்களுக்கு எதுவும் புரிய போவதில்லை. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்று உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தால், அதாவது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எந்த எழுத்துக்களும் திருக்குரான், ஹதீஸ் மற்றும் அவருடைய ஆன்மீக அனுபவங்களை விட்டும் தனித்தவையாக இல்லை என்ற உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு சொற்றொடருக்கும் அதற்கு முன்னுள்ள சொற்றொடரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதில் உங்களுக்கு உறுதி இருந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அவ்வாறு இல்லை என்றால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் எழுத்துக்களது உங்களுக்கு எதுவுமே புரிய போவதில்லை. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தக்வாவை மேற்கொள்ளுங்கள், இறைவன் உங்களோடு இருப்பான். ஆக தக்வாவினுடைய கனி எவ்வளவு உயர்ந்தது என்பதை மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். அத்துடன் கூறுகின்றார்கள், நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். எவர்கள் இறைவனோடு இணைந்து இருக்கின்றார்களோ அவர்களோடு நீங்களும் இணைந்திருங்கள். அதன் மூலமாக தக்வாவினுடைய உண்மை நிலை உங்களுக்கு திறந்து தரப்படும் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் உண்மையாளர்கள் உங்களோடு நடந்து கொள்கின்ற அந்த விதத்தை பார்த்து தக்வாவினுடைய உண்மை நிலை உங்களுக்கு தெரிய வரும். தக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் ஜமாத்திற்கு மீண்டும் மீண்டும் இவ்வாறு போதனை செய்து வந்திருக்கின்றார்கள். அதாவது எவர்கள் தூரத்திலிருந்து கடிதம் மூலமாக பையத்து செய்கின்றார்களோ, மேலும் வெளிப்படையாக நம்பிக்கையாளர்களில் நுழைந்து விடுகின்றார்களோ, அவர்களுக்கு மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அறிவுரை என்னவென்றால், வாருங்கள், நீங்கள் எனக்கு அருகில் வந்து சில நாட்கள் வரை என்னோடு தங்கி இருப்பது உங்கள் மீது கடமையாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் என்றால், அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இத்தனை விருந்தாளிகளையும் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கவனித்து வந்தார்கள், அந்த சுமையை எவ்வாறு அவர்கள் சுமந்தார்கள் என்று பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மிக தொலைவிலிருந்து மக்கள் வந்தார்கள், அருகில் உள்ள மக்களும் வந்தார்கள். எவர்கள் பையத்திற்காக கடிதம் எழுதியிருந்தார்களோ மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை உணர்ந்தார்கள். அதாவது அவருடைய தர்பியத்தின் தேவை மிக அதிகமாக இருக்கின்றது. வெறுமனே போதனை செய்வது மட்டும் போதுமானதல்ல, மாறாக அவர்களிடம் கூறினார்கள், வாருங்கள், வந்து எனக்கு அருகில் சில நாட்கள் தங்கிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். அவருடைய விஷயத்தை கேட்டதன் காரணமாக அவர்களிடத்திலும் அந்த உறுதி ஏற்பட்டது. அதை பற்றி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் தமது இந்த மேற்கோளில் பகிரங்கமாகவே தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் என்னோடு அமர்வதன் மூலம், என்னோடு இணைந்திருப்பதன் மூலம் இறைவனை காணாமல் இருப்பது என்பது சாத்தியமே அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இதுதான் தலைமைக ஒரு
முக்கியமான நிலைப்பாடாகும். அதாவது நல்லவருடைய நட்போடு தொடர்புடைய விஷயமாகும். நபிமார்களின் நட்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக அல்லாஹ்வுக்கு அருகில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு அவர்களோடு இருக்கும்போது அல்லாஹ் அங்கு தென்படுவான். பல சஹாபாக்களும் இதை பற்றி மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது பலரும் இவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் முதலில் எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தோம், தொலைவில் இருந்தவாறே மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தோம். பிறகு நாங்கள் அவர்களுக்கு அருகில் வந்தோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்தோம். அதன் காரணமாக எங்களுடைய வாழ்வில் ஒரு மகத்தான மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களோடு நாங்கள் இருந்த எந்த நொடி பொழுதிலும் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் மலைகள் பொழிவதை நாங்கள் காணாமல் இருந்ததே இல்லை என்று கூறுகின்றார்கள். எனவேதான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்றார்கள், உண்மையாளர்களோடு இணைந்திருங்கள். அதன் காரணமாக தக்வாவின் உண்மை நிலை உங்களுக்கு திறந்து தரப்படும். இதன் காரணமாக உங்களுக்கு தக்வாவை மேற்கொள்வதற்கான நட்பேரும் கிடைக்கும். எவர்கள் உண்மையாளோடு சேர்ந்து தமது வாழ்வை கழிக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைக்கான நட்பேறு, நன்மைகளை செய்வதற்கான நட்பேறு கிடைக்கின்றது. அதிலும் எவர் நபிமார்களுடைய நட்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நன்மையானது பல மடங்கு குதித்து அதிகரித்து விடுகிறது. எவர்கள் சஹாபாக்களை கண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இந்த நிறத்தை உங்களால் பார்க்க முடியும். சஹாபா மற்றும் சஹாபா அல்லாதவர்களுக்கிடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆன்மீக ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எவர்கள் சஹாபாக்களுடைய பண்புகளை, சஹாபாக்களுடைய நிறத்தை மேற்கொண்டு நடந்தார்களோ அவர்களுக்கும் பொதுவான மனிதர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகிறார்கள், இதுவே நமது நோக்கமாகும். இதை உலகில் நிலைநிறுத்துவதற்காகவே நாம் வந்துள்ளோம். எனவே தூய மாற்றத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்தியவாறு ஒரு தூய மக்களுடைய அணியாக நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல மக்கள் ஒன்று சேர்ந்து அமர வேண்டும். நல்ல மக்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் இறை நெருக்கத்திற்கான அடையாளங்களை தேட வேண்டும். ஆனால் இதற்கு ஒரு குழுவாக செயல்படுதல் என்ற அர்த்தம் அல்ல. ரபுவாவில் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் நடந்து வந்தது. அதாவது சில மக்கள் சூஃபிகளுடைய ஆடையை அணிந்தவாறு சில மக்களை மட்டும் மிக பெரும் சான்றோர்களாக, பெரியவர்களாக அவர்கள் கருதி வந்தனர். ஒரு தனி குழுவாக செயல்பட்டு வந்தது. அவர்கள் நகரத்திற்கும் செல்வார்கள். காலையும் மாலையும் ஒன்றாகவே அந்த மக்கள் சுற்றித் திரிவார்கள். தனியாகவே அவர்கள் அமர்ந்து துவாக்களை செய்வார்கள். பிறகு இவையெல்லாம் நன்மை என்று கருதுகின்றார்கள். இது ஒருபோதும் நன்மை அல்ல. மாறாக நன்மையின் உண்மை நிலையை அறியாத நிலையாக இது இருக்கின்றது. நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் மூலமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இருப்பின் மூலமாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த நடைமுறையை அருகிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம் நமக்கு மிகவும் தூரமாக இருப்பதாக தென்பட்டால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்பதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம் முற்றிலும் நமக்கு அருகில் வந்து விடுகின்றது. இவ்வாறு பின்னவர்கள் முன்னவர்களோடு இணைந்து விடுகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை ஒருபோதும் இவ்வாறு இருந்ததல்ல. அதாவது சில மனிதர்களை மட்டும் ஒன்று சேர்த்து கொண்டு அவர்களோடு மட்டும் அவர்கள் இருக்கவில்லை. மாறாக சாதாரண நிலையில் உள்ள மக்கள், மிக பலவீனமான நிலையில் உள்ள மக்களையும் கூட அவர்கள் அழைத்தார்கள். அவருடைய நட்பின் காரணமாக அவருடைய பண்புகளை அந்த மக்களும் பெற்றார்கள். பலரும் முதலில் காய்களாக இருந்தார்கள். ஆனால் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் வந்த பிறகு அவர்கள் காய்களாக இருக்கவில்லை. அவர்களிடத்தில் வியக்கத்தக்க தூய மாற்றம் உருவாகியது. இன்றும் கூட மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த நட்பு உயிருடன் இருக்கிறது. அது இறைவனுடைய தூய அடியார்களின் வடிவில் வெளிப்படுகின்றது. அத்தகைய மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் தங்களை மார்க்கத்தினுடைய பணிக்காக முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டார்கள். அதில் எவ்வித பெருமையும் கொள்வதில்லை. எந்த பகட்டும் அவரிடத்தில் இருப்பதில்லை. சாதாரண மக்களை போன்றே அவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஒருவர் நல்லவர் என்று சொல்கின்றாரா இல்லையா, நல்லவராக கருதுகின்றாரா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை.
எப்போதும் நன்மைகளை செய்து கொண்டே செல்ல வேண்டும், தாமே அந்த செயலை செய்ய வேண்டும், மார்க்கத்திற்கு தொண்டாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு பேரார்வம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் தமது பணியை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இத்தகைய மக்கள் தான் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாக்களின் கனிகளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு உங்களுடைய தொடர்பை அதிகமாக்குங்கள். அவர்களோடு எந்த அளவுக்கு உங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களோடு ஒன்றிவிட வேண்டும். அதே சமயத்தில் தனி பார்ட்டியாக, தனி கட்சியாக ஒருபோதும் நீங்கள் செயல்படக்கூடாது. எந்த அளவுக்கு அவர்களோடு உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த தொடர்பினுடைய வட்டம் எந்த அளவுக்கு விரிவாக இருக்க வேண்டும் என்றால் பலகீனர்களையும் தங்களோடு அரவணைத்து கொள்ளக்கூடிய தன்மை அதில் இருக்க வேண்டும். பலகீனர்களையும் தங்களோடு சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இதுவே நமது நோக்கமாகும். இந்த நோக்கத்தை உலகில் நிலைநிறுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை. எனவே இதுதான் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கமாக இருக்கின்றது.